ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தளபதி விஜயோட நெக்ஸ்ட் ஃபிலிம், அதாவது தளபதி 69 பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அது என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று நைட்டு நடந்த மகுடம் அவார்ட் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தோட இயக்குனர் டேரக்டர் ஹெச் வினோத் வந்திருந்தாரு. இப்போ நம்ம தளபதி 69 பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்க போகுதுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா 200% நம்ம தளபதி விஜய் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50% ஹெச் வினோத் படமாகவும் 50% தளபதி விஜயோட படமாகவும் தான் இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக் பண்ணி நம்ம ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ 200% பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட படமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த படத்தை கிட்ஸ், அடல்ட்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். மட்டும் இல்லைங்க, நேற்று நைட் நடந்த மகுடம் அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் தான் ஃபஸ்ட்டு டைம் இறங்கி சொல்லியிருக்காரு, நான் தான் தளபதி 69 டைரக்ட் பண்ண போகிறேன்னு. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இதை பற்றி யாரும் பேசவே இல்லை. அவரே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, நல்லது தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் ஃபிலிமாக நம்ம தளபதி விஜய்க்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா ருத் பிரபு தான். சமந்தா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தளபதி கூட 3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 3 படமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்குன்னு எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் தான். எப்பவும் போல் அவரோட பாட்டுனாலே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே இதை கண்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். ஸோ பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அண்ட் நம்ம தளபதி 69 பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching, guys. We will meet in our next video.